அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதை பிடித்த விஷயத்தோடு சேர்த்தா கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அது என்ன பார்த்துடலாமா? இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஆனால் பிடித்த விஷயத்தில் சேர்த்து சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கலாம். அதுவே நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி, மல்லிக்கீரை அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பசங்களுக்கு ஒரு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம எந்த ஒரு பொருளையுமே இது எனக்கு பசங்க பிடிக்காதுன்னு நம்ம தள்ளி வைக்க முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எதிலையாவது சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல சாப்பாடை கொடுத்து தான் ஆகணும். என் பிள்ளைங்களுக்கு பீட்ரூட்டு பிடிக்காது, சும்மாவே சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி பீட்ரூட்டு சப்பாத்தி அது மாதிரி பிரியாணியில் நம்ம இதை நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் கூட அதை பசங்க எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் நல்லா சீவிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் சேர்த்துருக்கீங்கிறது கூட பிள்ளைங்களுக்கு தெரியாது. கலருமே பிரியாணி கலர்லாம் ரொம்ப சேஞ்சஸ்லாம் தெரியாது. பிரியாணி கலர்லேயே தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே தயிர் 2 ஸ்பூனு, ஒரு பாதி லெமன் புழிஞ்சிருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நான் ஏற்கனவே அரிசி ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஒரு கப்புக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு இந்த ரைஸையும் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் பிரியாணி ரெடி. பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியா பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். முட்டை உடச்சி ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து சேமியா இது செஞ்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பிரியாணிக்கு சைடிஷ் மசாலா முட்டை கேட்டிருந்தாங்க. அதேமாரி ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் கேட்பாங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க, பிரியாணி குக்கரில் செய்கிறீங்களே குழஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குழையாது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.